புக்லெட்டில் ஒரு 60 பேஜ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 பேஜுக்கு தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இருக்கும், நீட்டாக அழகாக வரும். அதுக்கடுத்து ஒரு 15 பேஜுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வந்து கரெக்டாக பண்ணிங்கனாலே அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். அந்த உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படியோ இருக்கட்டும், அது வந்து டசன் மேட்டர். ஏன்னா கர்சிவ் ரைட்டிங், நார்மல் ரைட்டிங்னு 2 இருக்குது இல்லையா? இப்போது நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா தெரியணும் அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது, நான் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களோட இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சே நல்லா ஒரு நீட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இம்மு, இத்து, இக்கு அதெல்லாம் போடும்போது மேலே வந்து ஒரு இது வைப்போம்ல, புள்ளி மாதிரி வைப்போம்ல, உங்களுக்கே வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்காக இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேண்ட் ரைட்டிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம செப்பரேட்டாக தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் இங்கிலீஷில் எப்படி நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது மூலிமா என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் வந்து ஓரளவு ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலைனாலும் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு சூப்பராக இருந்ததுன்னா ஈஸியாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து சூப்பராக படிச்சிட்டாங்க, ஃபுல்லாக படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்மாராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வந்து கிடைக்காது. இந்த வீடியோவில் சொல்ல போகிற அவ்வளோ பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பேப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் படிச்சிருந்தா கூட நல்லா படித்த மாதிரி உங்கள் பேப்பரை வந்து காட்டுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டை சொல்ல நீங்கள் வந்து ரிட்டன் நோட்ஸாக எழுதி பாருங்கள். வீடியோ நான் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதில் வந்து எழுதி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரியே அலைன்மெண்ட்டில் எழுதி பாருங்கள். ஈவன் தோ உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னாலும் நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் வந்து உங்களோட பேப்பரில் தெரியும். ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்க்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் தமிழில் வந்து எழுதுறது ரொம்ப அழகாக எழுதணும்னு நினைக்கிறத விட கிளியராக எழுதுங்க. பிகாஸ் வந்து ஓ சொல்லிக்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஓ வந்து இப்படி போட்டுட்டு ஒவ்வொருத்தர் அந்த ஓ அந்த இது வந்து ஒழுங்காக கிளியராக போடாமல் விடுவாங்க. இதனால கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க போல் அப்படின்னு அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீட்டாக எழுதணுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட கிளியராக எழுதணும், விசிபிளாக இருக்கணும். ரொம்ப குட்டியாகவும் எழுதக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் எழுதக்கூடாது. எப்படினாலுமே நீங்கள் வந்து எழுதின ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியும், அது வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ வந்து கொடுத்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எக்ஸாமினரால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சால் மட்டும்தான் அவங்களால ஒழுங்காக மார்க் போட முடியும். ஸோ அந்த ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால அவங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. அதனால உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக வந்து அமையும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு வேர்டு வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அதுதான் தேர்ட் வேர்டுக்கும் அதே ஸ்பேஸ் தான் இருக்கணும். ஈக்குவல் ஸ்பேசிங் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னா அடுத்த இதில் 2 சென்டிமீட்டர் விட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக தெரியும். ஸோ அதனால் ஈக்குவல் ஸ்பேசிங். அதுக்கு நீங்கள் உட்காந்து 1 சென்டிமீட்டர் நம்ம எழுதிக்கோமா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. நம்மளுக்கே பார்க்கும்போது தெரியும்ல, இதுக்கு இவ்வளோ கேப் போட்டுருக்கோம்னா அடுத்த வேர்டுக்கு வந்து இவ்வளோ கேப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அந்த இது வந்து சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆகணும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட், ஈக்குவல் ஸ்பேசிங் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ். இதை வந்து கரெக்டாக பண்ணிங்கனாலே அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். அந்த ஸ்பேசிங் வந்து நீங்கள் இப்போவே வந்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்களேன், ஒரு வேர்டுக்கும் நடுவில் ஈக்குவல் ஸ்பேசிங் விட்டுட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படியோ இருக்கட்டும், அது வந்து டசன் மேட்டர். ஏன்னா 10th 11th 12th வரை வந்துட்டீங்க, இதுக்கடுத்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றணும் அப்படின்னு நினச்சா முடியாத காரியம். ஸோ அதனால இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்கள் பேப்பரில் வந்து தெரியும். ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு, நல்லானா நிறைய ஸ்பேஸ் இல்லை, ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து எல்லா இதுக்கும் விடணும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
சேம் அலைன்மெண்ட்டில் வந்து இருக்கணும். தமிழுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா சேம் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து 2 லைன் நோட்லலாம் எழுதுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும், இப்போ ஆ இருக்குன்னா ஆ மட்டும்தான் அந்த 2 லைனுக்கு மேலே போகும். மற்ற இதெல்லாம் இப்போ அம்மா அப்படின்னா இம்மு மா, அது வந்து அந்த 2 லைனுக்குள்ளேயே அடங்கும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட 1 லைன் பேப்பரில் வந்து எழுதுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே சேம் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கணும். இம்மு வந்து எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அதே இடத்துல தான் மாவும் முடியணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் வேணாலும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போவே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள். லைக் அந்த சேம் அலைன்மெண்ட்டு, அப்புறம் ஈக்குவல் ஸ்பேசிங் பிட்வீன் த வேர்ட்ஸ், இதெல்லாம் போட்டு ஒரு பேப்பரில் சும்மா ரஃபாக எழுதி பாருங்கள். உங்களுக்கே வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங்காக இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். 4th என்னென்னா கன்சிஸ்டன்ட் லெட்டர் சைஸ் வந்து இருக்கணும். இப்போது ஒரு லெட்டர் வந்து ரொம்ப பெருசாகவும் ஒரு லெட்டர் ரொம்ப சிறுசாகவும் எழுதக்கூடாது. இது எல்லாமே வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எப்படி இருக்கும்னா, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் கிடையாது. உங்களோட இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சே நல்ல ஒரு நீட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த லெட்டர்ஸோட சைஸ் வந்து எல்லா லெட்டருக்கும் சேம் சைஸில் வந்து இருக்கணும். லைக் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மாதம் அப்படிங்கிற வேர்டுன்னு வச்சுக்கோங்க. மா வந்து எப்படி போடுறீங்களோ அதே சைஸில் தான் தவும் இம்மும் அதே சைஸில் தான் இருக்கணும். ஸோ எல்லா லெட்டரும் ஈச் லெட்டர் வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றவே வேண்டாம். நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே எழுதி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்புறம் 5th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இப்போது எக்ஸாம்பிளுக்கு மாதம் அதே தான் நம்ம வச்சுக்கிறோம். மாதம் அப்படின்னா இம்மு வந்து போடுவோம்ல, இம்மு இத்து இக்கு அதெல்லாம் போடும்போது மேலே வந்து ஒரு இது வைப்போம்ல, புள்ளி மாதிரி வைப்போம்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாட் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சர்க்கிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்க்கிள் பண்ணாதீங்க, டாட் வைங்க. ஏன்னா சர்க்கிள் வைக்கிற பேப்பரெல்லாம் ஒரு மாதிரி கிளம்ஸி அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்க்கு அது வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பட் அந்த சர்க்கிளை விட டாட் வைக்கிறது ரொம்பவே ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேப்பரில் வந்து ரொம்ப பெரிய பெரிய லெட்டர்ஸாக வந்து எழுதாதீங்க. அந்த மாதிரி பெரிய சர்க்கிள் போட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம். இத்துன்னா தேவை போட்டு மேலே ஒரு புள்ளி மட்டும் வைங்க, சர்க்கிள் போடாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான். பட் நீங்கள் வந்து எழுதும் போது நீங்கள் இந்த பாயிண்டெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்படி இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறது மூலிமா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இது வந்து 5th பாயிண்ட். அண்ட் 6th பாயிண்ட் என்னென்னா, டெய்லி ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். பிகாஸ் 10th பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் வந்து தேவையில்லை. அதே மாதிரி தான் 11th 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்லை. பட் தமிழுக்கு ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக வேணும். டெய்லி ப்ராக்டிஸ் வந்து இருக்கணும். எனக்கு இப்போது காலேஜ் வந்து நான் இப்போது ஃபைனல் இயர் வந்து படிக்கிறேன். BMS பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இது வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ இன்னும் வரை எனக்கு வந்து அந்த தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து டச் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் இன்னும் வரை ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, ஐ யூஸ் டு ரைட் மை ஜேர்னல் இன் தமிழ் லாங்குவேஜ். அதுதான் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு இது. நான் வந்து எழுதுறது லைக் ஒரு ஜேர்னலாக எழுதும்போது இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுறத விட தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதுவேன். ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, பைபிள் வந்து தமிழில் தான் ரீட் பண்ணுவேன். ஸோ அதனாலையும் தமிழில் வந்து எழுத படிக்கிறது அந்த ஒரு இது வந்து என் கையை விட்டு இன்னும் போகலன்னு சொல்லலாம். 10th 11th 12th முடித்தாலுமே தமிழ் வந்து எப்போவுமே அவங்களோட கையில் வந்து வச்சுருங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் தமிழ் அப்படியே மறந்துடுவாங்க. எனக்கு எழுதவே தெரியாது தமிழ். 10th 11th 12th எழுதுனது நான் 10th 11th 12th முடிச்சுலாம் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஸ்டில் வந்து அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த தமிழ் லாங்குவேஜ், பிகாஸ் நம்மளோட ஓன் மதர் டங்க்கு நம்மளே மறக்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசிங்கங்கிற மாதிரி தான். பிகாஸ் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறோம் அப்படின்னா அவங்களோட ஓன் மதர் டங்க் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்து அதை ஷேமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இங்கே தான் வந்து என்னென்னா புதுசாக இருக்குது. தமிழ் தெரியலனா அது வந்து பெரிய கெத்து மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஸோ ஓகே, ஏதாவது எங்கெங்கேயோ ஆரம்பித்து வீடியோ வந்து எங்கேயோ போயிட்டு ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள். தமிழ் வந்து எழுத படிக்கிறது வந்து 10th 11th 12th மட்டும் இல்லை, லைஃப் லாங் உங்களோட அந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத உங்களோட நடைமுறையில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு. அடுத்து வந்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு போகலாம். இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கர்சிவ் ரைட்டிங், நார்மல் ரைட்டிங்னு 2 இருக்குது இல்லையா.
இப்போது நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா தெரியணும் அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது நார்மல் ரைட்டிங் தான். பிகாஸ் கர்சிவ் ரைட்டிங்கில் இப்போ கரெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளம்ஸியாக தெரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் எதுக்காண்டி நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லுவீங்க கர்சிவ் ரைட்டிங்கில் தான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக தெரியும் அப்படின்னு. இப்போது ஜென்ரலாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 60 பேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு 60 பேஜ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 பேஜுக்கு தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே இருக்கும், நீட்டாக அழகாக வரும். அதுக்கடுத்து ஒரு 15 பேஜுக்கு அப்புறம் அப்படியே ஸ்க்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்ல வரேன். இப்போ நார்மல் ரைட்டிங்கில் ஸ்க்ரிபிள் பண்ணால் கூட அவங்களால கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்சிவ் ரைட்டிங்கில் ஸ்க்ரிபிள் பண்ணால் என்ன எழுதியிருக்காங்கங்கிறதையே பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன் நார்மல் ரைட்டிங் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இங்கிலீஷ்க்கு சொல்கிறேன். இவ்வளோ நாள் கர்சிவ் ரைட்டிங்கில் தான் எழுதிட்டு வந்தால் திடீர்னு என்னால் நார்மல் ரைட்டிங்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட். உங்களோட கர்சிவ் ரைட்டிங்லேயே கண்டினியூ பண்ணுங்கள், எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ நார்மல் ரைட்டிங் வந்து எழுதுகிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க லைக் கர்சிவ் ரைட்டிங்கில் தான் எழுதணும், அதுதான் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு. பட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் ரைட்டிங் வந்து பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் கூட கொஞ்சம் வந்து அழகாக தெரியும்னு எனக்கு தோணுது. ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா. ஸோ என்னோடய ஒப்பீனியன் தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நான் அந்த தமிழுக்கு சொன்ன அதே இது தான், டாட் வைக்கணும், சர்க்கிள் வந்து பண்ணக்கூடாது. அதே இது தான் இதுக்கும். ஐ போட்டுட்டு மேலே சர்க்கிள் போடக்கூடாது, டாட்டு தான் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து அதே நான் தமிழில் வந்து சொல்லியிருந்தேன்ல, ஈக்குவல் ஸ்பேசிங் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ், அதே இது தான் இங்கேயும் அப்ளை ஆகும். அண்ட் சேம் அலைன்மெண்ட் வந்து இருக்கணும். அண்ட் லாஸ்ட் வந்து என்னது, ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. பட் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி வந்து தமிழுக்கு தான் ரொம்ப அதிகமாக பொருந்தும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து தனி ப்ராக்டிஸ்னு நம்மளுக்கு வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் தமிழ் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஒரு ப்ரோ டிப்புன்னு வச்சுக்கோங்களேன், 10th நல்லா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ் பேப்பரை 10th நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 11th 12th கவலையப்பட வேண்டாம். பிகாஸ் 10th படித்த அந்த பேசிக்ஸ் வச்சு 11th 12th ஈஸியாக வந்து 80 மேலே வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 10th படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் இங்கிலீஷை வந்து 10th நல்லா படிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நிறைய பேர் இன்னும் ஒரு 1 month தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நல்லா எழுதுவீங்க. ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை.